வெல்கம் டு ஸ்கேன் அண்ட் லேண்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கல்லில் உள்ள இன்டீரியர் ஆஃப் த ஸ்கல் பத்தி பார்க்கலாம். இன்டீரியர் ஆஃப் த ஸ்கல்லை வந்து நம்ம அதர்வைஸ் என்ன சொல்லுவோம்னா இன்ட்ராக்ரேனியல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டீரியர் ஆஃப் த ஸ்கல்லை வந்து நம்ம 3 தான் டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா, செகண்ட் மிடில் கிரேனியல் ஃபோசா, தேர்ட் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா பத்தி பார்க்கலாம். ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா வந்து 3 போனால மேட் ஆயிருக்கு. என்னென்ன போன்னா ஃப்ரான்டல், எத்தமாய்டு, ஸ்பீனாய்டு. அதுக்கப்புறம் இதுல உள்ள பவுண்டரிஸ் பத்தி பார்க்கலாம். ஆன்டீரியராகவும் லேட்டராகவும் இது ஃப்ரான்டல் போனால பவுண்ட் ஆயிருக்கு. போஸ்டீரியராகவும் லேட்டராகவும் இது வந்து ஸ்பீனாய்டு போனோட லெஸ்ஸர் விங்கால பவுண்டட் ஆயிருக்கு. போஸ்டீரியராகவும் மீடியலாகவும் வந்து இது வந்து ஸ்பீனாய்டு போனால பவுண்டட் ஆயிருக்கு. இந்த இமேஜ்ல பார்த்தாலே நமக்கு தெரியும். ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஃப்ரான்டல் போன், பர்பிள் கலர்ல இருக்கிறது வந்து எத்தமாய்டு போன், எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து ஸ்பீனாய்டு போன். நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்க கண்டென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து நிறைய போனி லேண்ட்மார்க் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரான்டல் போன் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து மிட்லைன்ல வந்து ஒரு பாடி ரிட்ஜ் வந்து இருக்கு. அதை வந்து நம்ம ஃப்ரான்டல் கிரெஸ்ட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் எத்தமாய்டு போன்ல வந்து பார்த்தோம்னா அதோட மிட்லைன்ல வந்து கிறிஸ்டா கேலிங்கிற ஒரு பார்ட் வந்து சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. இந்த கிறிஸ்டா கேலியோட எய்தர் சைட்லமே வந்து ஒரு பார்ட் வந்து இருக்கு. அது வந்து கிப்ரிஃபார்ம் பிளேட்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும்னா ஆல்ஃபாக்டரி பல்பை வந்து சப்போர்ட் பண்ணும். இதுல நிறைய ஃபொராமினா இருக்கு. ஃபொராமினானா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். எதுக்காகனா நர்வ்ஸ், வெசல்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீனாய்டு போனோட லெஸ்ஸர் விங் வந்து ஒரு ரவுண்டட் எண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம அதர்வைஸ் நவுனஸ் என்ன சொல்லுவோம்னா ஆன்டீரியர் கிளீனாய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீனாய்டு போனோட லெஸ்ஸர் விங் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசாவையும் மிடில் கிரேனியல் ஃபோசாவையும் செப்பரேட் பண்றது வந்து இந்த லெஸ்ஸர் விங் ஆஃப் ஸ்பீனாய்டு போன் தான். இந்த இமேஜ்ல பார்த்தாலே தெரியும். இந்த நடுவுல இருக்கு கிறிஸ்டா கேலி, ஃப்ரான்டல் கிரெஸ்ட் இருக்கு. கிறிஸ்டா கேலியோட எய்தர் சைட்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து கிப்ரிஃபார்ம் பிளேட் இருக்கு. அதுக்கப்புறம் லெஸ்ஸர் விங் ஆஃப் ஸ்பீனாய்டு போனோட ரவுண்டட் எட்ஜ் வந்து ஆன்டீரியர் கிளீனாய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃபொராமினா பார்க்கலாம். பர்டிகுலரா வந்து எத்தமாய்டு போன்ல வந்து மெயின் ஃபொராமினா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா பொறுத்த வரையும் இந்த கிப்ரிஃபார்ம் பிளேட்ங்கிறது ஒரு வந்து ஷீட் ஆஃப் போன் சொல்றோம். இது வந்து கிறிஸ்டா கேலிக்கு 2 சைட்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து நிறைய ஸ்மால் ஃபொராமினா வந்து இருக்குது. இந்த ஃபொராமினா என்ன பண்ணுனா ஆல்ஃபாக்டரி நர்வ் ஃபைபர்ஸ் வந்து நேசல் கேவிட்டிக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே வந்து 2 லார்ஜ் ஃபொராமன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா ஆன்டீரியர் எத்தமாய்டல் ஃபொராமன், போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஃபொராமன் சொல்றோம். ஆன்டீரியர் எத்தமாய்டல் ஃபொராமன் வந்து என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா ஆன்டீரியர் எத்தமாய்டல் ஆர்டரி, நர்வ் அண்ட் வெயினை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதே மாதிரி போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஃபொராமன் வந்து போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்டரி, நர்வ் அண்ட் வெயினை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இந்த இமேஜ் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்கு, கிப்ரிஃபார்ம் பிளேட் இருக்கு, அதுக்கப்புறம் நர்வ் ஃபைபர்ஸ், நாசோசிலியரி நர்வ், நாசோ பேலட்டைன் நர்வ் எல்லாம் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிடில் கிரேனியல் ஃபோசா பத்தி பார்க்கலாம். மிடில் கிரேனியல் ஃபோசால வந்து என்ன போன் வந்து கண்டெயின் ஆயிருக்குன்னா ஸ்பீனாய்டு டு டெம்போரல் போனும் கண்டெயின் ஆயிருக்கு. பவுண்டரிஸ் பார்க்கலாம். ஆன்டீரியராகவும் லேட்டராகவும் வந்து ஸ்பீனாய்டு போனோட லிம்பஸால பவுண்டட் ஆயிருக்கு. ஆன்டீரியராகவும் லேட்டராகவும் வந்து ஸ்பீனாய்டு போனோட லெஸ்ஸர் விங்கால பவுண்டட் ஆயிருக்கு. போஸ்டீரியராகவும் லேட்டராகவும் வந்து நம்மளுக்கு வந்து டெம்போரல் போன்ல வந்து 2 பார்ட் இருக்கும். ஸ்குவாமஸ் பார்ட், பெட்ரஸ் பார்ட். அந்த பெட்ரஸ் பார்ட்டோட சுப்பீரியர் பார்டரால பவுண்ட் ஆயிருக்கிறது தான் போஸ்டீரியராகவும் லேட்டராகவும். நெக்ஸ்ட் போஸ்டீரியராகவும் மீடியலாகவும் வந்து ஸ்பீனாய்டு போனாவோட டார்சம் செல்லேன்னு ஒரு பார்ட் இருக்கும். அதால பவுண்டட் ஆயிருக்கு. ஃப்ளோர் வந்து எதான மேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பீனாய்டு போனோட பாடியும் கிரேட்டர் விங்காலையும், அதே மாதிரி டெம்போரல் போனோட ஸ்குவாமஸ் பார்ட்டும் பெட்ரஸ் பார்ட்டாலையும் மேட் ஆயிருக்கு. இந்த இமேஜ்ல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். எல்லோல இருக்கிறது வந்து ஸ்பீனாய்டு போனு, அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது வந்து டெம்போரல் போன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மிடில் கிரேனியல் ஃபோசால இருக்க கண்டென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். மிடில் கிரேனியல் ஃபோசால வந்து சென்ட்ரல் போர்ஷன்ல வந்து நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. அதே மாதிரி 2 லேட்டரல் போர்ஷன்ல என்ன அக்கமடேட் ஆயிருக்குன்னா நம்ம வந்து பிரெயினோட டெம்போரல் போன் வந்து அக்கமடேட் ஆயிருக்கு. இந்த சென்ட்ரல் பார்ட் வந்து எதால வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பீனாய்டு போனோட ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல வந்து செல்லா டெர்சிகாங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இதை வந்து நம்ம சேடல் ஷேப்டு போனி ப்ராமினன்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஹோல்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைக்குது. இந்த செல்லா டெர்சிகால வந்து மொத்தம் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டியூபர்குலம் செல்லே அப்படின்னு சொல்லுவோம். அதை ஹார்ன் ஆஃப் த சேடல்னு சொல்லுவோம். இது வந்து அந்த போனோட வெர்டிக்கல் எலிவேஷன் சொல்றாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு செல்லா டெர்சிகாவோட ஆன்டீரியர் வாலை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி சயாஸ்மெட்டிக் சல்கஸோட போஸ்டீரியர் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றோம். சயாஸ்மெட்டிக் சல்கஸ்னா என்னன்னா இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஆப்டிக் கேனலுக்கு நடுவில் வந்து ஒரு குரூவ் வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து நம்ம ஸ்கயாஸ்மெட்டிக் சல்கஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஹைப்போஃபைசியல் ஃபோசா, இதுதான் பிட்யூட்டரி ஃபோசா அப்படின்னு சொல்றோம். இதுதான் சீட் ஆஃப் த சேடல்னு சொல்றோம். இது செல்லா டெர்சிகாவோட மிடில் வந்து சுட்டுவைட் ஆயிருக்கு. இதுதான் வந்து நம்ம ஸ்பீனாய்டு போன்ல இருக்க டிப்ரெஷன்னு சொல்றோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டார்சம் செல்லே, தேர்ட் பார்ட். இதான் வந்து சேடலோட பேக்னு சொல்றாங்க. அதாவது போஸ்டீரியர் வால் ஆஃப் த செல்லா டெர்சிகா ஃபார்ம் பண்ணது இந்த பார்ட் தான். இது வந்து லார்ஜ் ஸ்கொயர் ஆஃப் த போன் சொல்றாங்க. இது வந்து பாயிண்டிங் அப்வர்டாகவும் ஃபார்வர்டாகவும் இருக்கு. இந்த பார்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசாவை மிடில் கிரேனியல் ஃபோசால இருந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த செல்லா டெர்சிகாவை சுற்றி வந்து
ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் கிளீனாய்ட் ப்ராசஸ்ன்னு 2 இது இருக்கு. அந்த ஆன்டீரியர் கிளீனாய்ட் ப்ராசஸ் வந்து எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்பீனாய்ட் போனோட லெஸ்டர் விங்கால அரைஸ் ஆகுது. அதே இது போஸ்டீரியர் கிளீனாய்ட் ப்ராசஸ் வந்து எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னா டார்சம் செல்லே பார்த்தோம்ல அதோட சுப்பீரியர் லேட்டரல் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து அரைஸ் ஆகுது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டென்டோரம் செரிபலை வந்து அட்டாச் ஆகிறதுக்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்டோரம் செரிபலைங்கிறது வந்து ஒரு மெம்பரேனஸ் சீட்டு. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பிரெயினை வந்து 2ஆ டிவைட் பண்ணுது. இந்த பிக்சர்ல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். நடுவில் இருக்கிறது வந்து ஸ்பயாஸ்மேட்டிக் சல்கஸ், இங்கிட்டு வந்து ஆன்டீரியர் கிளீனாய்ட் ப்ராசஸ், அப்புறம் டியூபர்குலம் செல்லே இருக்குது. அப்புறம் வந்து ஹைப்போஃபைசியல் ஃபோசா, போஸ்டீரியர் கிளீனாய்ட் ப்ராசஸ், அப்புறம் டார்சல் செல்லே. இது வந்து நம்ம ஸ்டெலாடோசிக்காவோட பார்ட்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் இந்த பிக்சர்ஸ்ல இருக்கு. லேட்டரல் பார்ட்னு பார்த்தோம்னா அந்த டிப்ரஸ் லேட்டரல் பார்ட் ஆஃப் மிடில் கிரீனியல் ஃபோசா வந்து எதால மேட் ஆயிருக்குன்னா நம்ம ஸ்பீனாய்ட் போனோட கிரேட்டர் விங்கால மேட் ஆயிருக்கு. அதே மாதிரி டெம்போரல் போனோட ஸ்குவாமஸ் பெட்ரஸ் பார்ட்டோட மேட் ஆயிருக்கு. இது வந்து பிரெயினோட டெம்போரல் லோபை வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ வந்து இந்த லேட்டரல் பார்ட்டு தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபொராமினாக்கு வந்து சைட்டுன்னு சொல்றாங்க. ஃபொராமினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபொராமினா வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும். அது வழியா வந்து வெசல்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரி ஆகும், அதுக்கப்புறம் லீவ் ஆகும். அதுதான் வந்து நம்ம ஃபொராமினான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மிடில் கிரேனியல் ஃபோசால இருக்க ஃபொராமினா பார்க்கலாம். ஃபொராமினா வந்து மிடில் கிரேனியல் ஃபோசால நிறைய இருக்கு. இந்த ஃபொராமினா வழியாக தான் நம்மளுக்கு வந்து நர்வ்ஸ் வெசல்ஸ் எல்லாமே வந்து மிடில் கிரேனியல் ஃபோசாவுக்கு வந்து வருது. நம்மளுக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் போன் இருக்குல்ல, ஸ்பீனாய்ட் போன், டெம்போரல் போன், இந்த ரெண்டுத்துலேயும் இருக்க ஃபொராமினா வந்து நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீனாய்ட் போனில் இருக்க ஃபொராமினா பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்டிக் கானல் வந்து எங்கே வந்து சிச்சுவேட்டட் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து மிடில் கிரேனியல் ஃபோசாவோட ஆன்டீரியரில் வந்து சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. இது என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆப்தலமிக் ஆர்ட்ரிஸ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆர்பிட்டல் கேவிட்டிஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த ஆப்டிக்கல் கேனல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பயாஸ்மேட்டிக் சல்கஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. முன்னாடியே பார்த்தோம்னா இது வந்து ஒரு க்ரூவு. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆப்டிக் கேனல்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஸ்பயாஸ்மேட்டிக் சல்கஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மிடில் கிரீனியல் ஃபோசால இருக்க லேட்டர்லேருந்து நம்ம சென்ட்ரல் பார்ட்டில் இருக்க ஃபொராமினா பார்க்கலாம். இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டில் வந்து ஆன்டீரியராக ஓப்பன் ஆகுது. இது என்னென்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா அக்லோமோட்டார் நர்வ், ப்ரோக்லியர் நர்வ், ஆப்தலமிக் பிரான்ச் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ், அப்டுசன்ஸ் நர்வ், ஆப்தலமிக் வெயின், அப்புறம் சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபொராமன் ரோட்டன்டம் வந்து டெரிகோபாலட்டைன் ஃபோசால வந்து ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து ட்ரைஜெமினல் நர்வோட மேக்ஸிலரி பிரான்ச்சை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபொராமன் ஓவலே வந்து இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசால வந்து ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து ட்ரைஜெமினல் நர்வோட மேண்டிபுலர் பிரான்ச்சையும் நம்மளுக்கு வந்து அசசரி மெனிஞ்சியல் ஆர்டரியும் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபொராமினம் ஸ்பைனோசம். இதுவும் இன்ஃப்ரா டெம்போரல் ஃபோசான ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரியும் மிடில் மெனிஞ்சியல் வெயினையும் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நெக்ஸ்ட் டெம்போரல் போன்ல இருக்க ஃபொராமினா பற்றி பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் 3 மேஜர் ஃபொராமினா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹையாட்டஸ் ஆஃப் கிரேட்டர் பெட்ரோசோல் நர்வ். இது வந்து கிரேட்டர் பெட்ரோசோல் நர்வை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த நர்வ் வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபேசியல் நர்வ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிடில் மெனிஞ்சியல் ஆர்டரியோட பெட்ரோசோல் பிரான்ச்சையும் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நெக்ஸ்ட் செகண்ட் இருக்க ஃபொராமினா வந்து ஹையட்டஸ் ஆஃப் லெஸ்ஸர் பெட்ரோசோல் நர்வ். இது வந்து லெஸ்ஸர் பெட்ரோசோல் நர்வை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது வந்து இதோட பிரான்ச்னு பார்த்தோம்னா கிளாசோஃபெரஞ்சியல் நர்வோட பிரான்ச்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கரோட்டிட் கேனல். இது வந்து எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஃபொராமன் ஓவலே இருக்குல்ல அதோட போஸ்டீரியர்லாவும் மீடியலாவும் வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பை இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆகுது வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. எங்கே வந்து அசென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிரேனியம்ல வந்து அசென்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பிளட்டை வந்து பிரெயினுக்கு கொடுக்குறது கரோட்டிட் கேனல். இந்த த்ரீ பெட்ரோசல் நர்வ் வந்து இந்த கேனல் வழியாம தான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிக் கேனல் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபொராமன் சீரம் இருக்கு, ஹையட்டஸ் ஆஃப் த கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ், கரோட்டிட் கேனல் இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர், ஃபொராமன் ரவுண்டட்டம், அப்புறம் ஃபொராமன் ஓவலே, ஃபொராமன் ஸ்பைனோசம் இருக்கு. நெக்ஸ்ட் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா பற்றி பார்க்கலாம். போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா தான் வந்து இருக்குதுலே வந்து போஸ்டீரியர் அப்புறம் வந்து டீப்பாக கிரேனியல் ஃபோசான்னு சொல்றாங்க. இதில் வந்து பிரெயின் ஸ்டெம்மும் வந்து செரிபுலமும் அக்கோமடேட் ஆயிருக்கு. பவுண்டரிஸ் பார்க்கலாம். மொத்தம் வந்து 3 போலால பவுண்ட் ஆயிருக்கு. ஆக்சிபிட்டல் போனு, அப்புறம் வந்து 2 டெம்போரல் போனு, ஆன்டீரோ மீடியல்ல வந்து நம்ம ஸ்பீனாய்ட் போனோட டார்சம் செலவால பவுண்டட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆன்டீரோ லேட்டரா வந்து வெட்ரஸ் பார்ட் ஆஃப் த டெம்போரல் போனோட சுப்பீரியர் பார்டரால பவுண்ட் ஆயிருக்கு. போஸ்டீரியரா வந்து நம்ம ஆக்சிபிட்டல் போனோட ஸ்குவாமஸ் பார்ட்டோட இன்டர்னல் சர்ஃபேஸால பவுண்ட் ஆயிருக்கு. ஃப்ளோர் வந்து எதால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டெம்போரல் போனோட மாஸ்டாய்ட் பார்ட்டாலையும், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிபிட்டல் போனோட ஸ்குவாமஸ், காண்டைலார், பேசிலார் பார்ட்டாலையும் மேட் ஆயிருக்கு. இமேஜ்ல பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ப்ரௌன் கலர்ல இருக்கிறது வந்து டெம்போரல் போனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்க் லைட் ப்ரௌன்ல இருக்கிறது வந்து ஆக்சிபிட்டல் போன். இதுல இருக்க கண்டென்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா தான் வந்து பிரெயின் ஸ்டெம்மையும் வந்து செரிபல்லத்தையும் வந்து ஹவுஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த பிரெயின் ஸ்டெம்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மெடுலா ஆப்லங்கிட்டா, பான்ஸ், மிட் பிரெயின்லாம் இருக்கும். இது அப்படியே கண்டினியூ ஆகி டவுன்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபொராமன் மேக்னமால வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டால ஃபினிஷ் ஆகுது.
இந்த செரிபெல்லம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் எதுலனா நம்மளுக்கு வந்து கோஆர்டினேஷன் பண்றதுக்கும் நம்ம மோட்டார் கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கு இந்த செரிபெல்லம். நெக்ஸ்ட் ஃபொராமினா பார்க்கலாம். இதுல வந்து நிறைய ஃபொராமினா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டெம்போரல் போன்ல இருக்க ஃபொராமினா வந்து பத்தி பார்க்கலாம். இன்டர்னல் அக்காஸ்டிக் மியாட்டஸ்ங்கிறது ஒரு ஓவல் ஓப்பனிங் எங்க இருக்குதுன்னா நமக்கு வந்து பெட்ரஸ் பார்ட்டோட போஸ்டீரியர் ரெஸ்பெக்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்னென்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஃபேசியல் நோ, வெஸ்டிபுலோ காக்லியர் நோ அண்ட் லாப்ரித்தின் ஆர்டரியோட டிரான்ஸ்மிட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆக்சிபிட்டல் போன்ல இருக்க ஃபொராமினா பார்க்கலாம். இது ஆக்சிபிட்டல் போன்ல வந்து ஒரு லார்ஜ் ஃபொராமினா இருக்கு. அதை வந்து என்ன பண்ணா ஃபொராமன் மேக்னம்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம போஸ்டீரியர் கிரீனியல் ஃபோசால வந்து சென்டரா வந்து லொகேட் ஆயிருக்கு. இதுதான் ஸ்கல்ல இருக்க லார்ஜஸ்ட் ஃபொராமினான்னு சொல்றாங்க. இது என்னென்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா நம்ம பிரெயினோட மெடுலா, அப்புறம் வந்து மெனிஞ்சஸ், வெர்டெப்ரல் ஆர்டரிஸ், ஸ்பைனோட அசசரி நர்வு, டியூரல் வெயின்ஸ், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்டரிஸ், ஆன்டீரியரா வந்து ஒரு இன்க்ளைன் இருக்கும், அதை வந்து கிளீவியஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபொராமன் மேக்னத்தையும் டார்சல் செல்லையும் வந்து கனெக்ட் பண்ற பாட்டை வந்து நம்ம கிளீவியஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஜுகுலர் ஃபொராமன் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா நம்ம ஃபொராமன் மேக்னத்தோட எய்தர் சைட்லயும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்னென்ன நர்வ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கிளாசோஃபெரஞ்சியல் நர்வ், வேகஸ் நர்வ், ஸ்பைனோட அசசரி நர்வ்ஸ், இன்டர்னல் ஜுகுலார் வெயின், அப்புறம் இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ், சிக்மாய்ட் சைனஸ், மெனிஞ்சியல் பிரான்ச்சஸ் ஆஃப் அசெண்டிங் ஃபெரஞ்சியல் அண்ட் ஆக்சிபிட்டல் ஆர்டரிஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபொராமன் மேக்னத்தோட சுப்பீரியர்ல இருந்து ஆன்டீரோலேட்டட் மார்ஜினை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹைப்போகிளாசல் கேனல் இருக்கு. இது வந்து என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா நம்ம ஆக்சிபிட்டல் போனுக்கு வந்து ஹைப்போகிளாசல் நர்வ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதே இது வந்து ஃபொராமன் மேக்னத்தோட போஸ்டிரோலேட்டர்ல பார்த்தோம்னா செரிபுலார் ஃபோசே இருக்கு. இது வந்து ஒரு பைலேட்டர் டிப்ரெஷன் சொல்றாங்க. நம்ம செரிபலத்தை வந்து ஹவுஸ் பண்ணி வைக்கிறது வந்து செரிபுலார் ஃபோசே தான். இதை வந்து டிவைட் பண்றது வந்து ஒரு ரிட்ஜ் ஆஃப் போன்னு சொல்றோம். அதை வந்து நம்ம இன்டர்னல் ஆக்சிபிட்டல் கிரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இமேஜ்ல பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபொராமன் மேக்னம் வந்து லார்ஜ் ஃபொராமன் சொல்லியிருப்போம். அதுக்கு மேல வந்து கிளீவியஸ், இந்த சைடு வந்து இன்டர்னல் அக்வாஸ்டிக் மியாட்டஸ், அதே மாதிரி ஹைப்போகிளாசல் கேனல், ஜுகுலர் ஃபொராமல், கீழே வந்து ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்றது வந்து இன்டர்னல் ஆக்சிபிட்டல் கிரெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.